நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டொரின் புஷ்பராஜா. விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். எரிபொருள் தட்டுப்பாடு, பேருந்து சேவை முடங்குமா? விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. அரசு ஊழியர்களின் வீட்டுக் கடன் 50 லட்சமாக அதிகரிப்பு. தீவிரமடையும் டெங்கு. 2 நாட்களுக்கு மேல் காய்ச்சல் இருந்தால் வைத்தியரை நாடுமாறு எச்சரிக்கை. ஊடகவியலாளர்கள் மீதான கொடூரங்களை விசாரிக்க ஜனாதிபதி ஆணைக்குழு. ஹக்கீம் எம்பி கோரிக்கை. அமெரிக்க இஸ்ரேல் தொடர் தாக்குதல். ஈரான் முன்னாள் ஜனாதிபதி பலி. அமெரிக்க எண்ணெய் கப்பல்கள் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல். இலக்குகளை அடையும் வரை ஈரானில் தாக்குதல் தொடரும். ட்ரம்ப் திட்டவட்டம். லெபனானின் பல நகரங்களில் உள்ள மக்களை உடனடியாக வெளியேறுமாறு இஸ்ரேல் எச்சரிக்கை. கொழும்பு போர்ட் சிட்டி கடலில் யாழ் இளைஞரின் சடலம் மீட்பு. அவையமது தலைப்பு செய்திகள். இனி தொடர்பான விரிவான செய்திகள். பேருந்து சேவை முடங்காமல் இருக்க இலங்கை போக்குவரத்து சபையின் எரிபொருள் நிலையங்களூடாக தடையின்றி டீசல் வழங்க அரசாங்கம் துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கெமுனு விஜயரத்ன வலியுறுத்தியுள்ளார். மத்திய கிழக்கு நாடுகளில் தீவிரமடைந்துள்ள போர் சூழலை அடுத்து நாட்டின் பல பகுதிகளிலும் உருவாகியுள்ள எரிபொருள் வரிசை தொடர்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அவர் தொடர்ந்தும் தெரிவிக்கையில், மத்திய கிழக்கு நாடுகளில் உருவாகியுள்ள போர் சூழல் மற்றும் உலகளாவிய எண்ணெய் விநியோகத்தின் முக்கிய பாதையான ஹார்முஸ் நீரிணை மூடப்பட்டுள்ளமை குறித்து அரசாங்கம் தீவிர கவனம் செலுத்த வேண்டும். இத்தருணத்தில் எரிபொருளை மிகவும் சிக்கனமாக பயன்படுத்துமாறு மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவது அரசாங்கத்தின் பொறுப்பாகும். எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய எரிபொருள் தட்டுப்பாட்டை எதிர்கொள்ள இப்போதே முறையான திட்டம் ஒன்றை அரசாங்கம் முன்னெடுப்பது அவசியம். குறிப்பாக கடந்த காலங்களில் எரிபொருள் விநியோகத்தை ஒழுங்குபடுத்த பயன்படுத்தப்பட்ட QR முறைமையை மீண்டும் நடைமுறைப்படுத்துவது பொருத்தமானதாக இருக்கும். தற்போது நாட்டில் எவ்வித நெருக்கடியும் இல்லாத சூழலிலேயே எரிவாயு தட்டுப்பாடு நிலவுகிறது. இவ்வாறான நிலையில் உலகளாவிய ரீதியில் ஒரு பாரிய நெருக்கடி ஏற்படும் போது அதற்கு முகம் கொடுக்கக்கூடிய பலமான தலைமைத்துவம் நாட்டிற்கு அவசியம். எரிபொருள் விலை அதிகரிப்பை பொறுத்தவரை அண்மையில் டீசல் விலை 4 ரூபாயினால் அதிகரிக்கப்பட்டாலும் பேருந்து கட்டணங்களை அதிகரிப்பதற்கு எவ்வித தீர்மானமும் எடுக்கவில்லை. தற்போதைய இக்கட்டான சூழலில் மக்களை மேலதிகமாக பீதிக்குள்ளாக்கவோ அல்லது சுமையை ஏற்றவோ நாம் விரும்பவில்லை. எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக நீண்ட வரிசைகள் உருவாகுமானால் தனியார் பேருந்துகள் மணித்தியால கணக்கில் அல்லது நாட்கணக்கில் அந்த வரிசைகளில் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்படும். எவ்வாறாயினும் எரிபொருளுக்காக நீண்ட வரிசைகள் உருவாகுமானால் பொது போக்குவரத்து சேவையை முன்னெடுத்து செல்வது கடினமாகும் என்றார். வீட்டி கேஷ் அண்ட் கரி வீட்டி சூப்பர் ஸ்டோரின் கல்யாணி அன்னபூரணி பிராண்டில் அன்றாட வாழ்க்கையின் அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள வீட்டி கேஷ் அண்ட் கரி பாரிஸில் லாட்சப்பல். அரசு ஊழியர்களுக்கு சலுகை வட்டி விகிதத்தில் வழங்கப்பட்டு வந்த வீட்டு வசதி மற்றும் சொத்து கடன்களுக்கான அதிகபட்ச எல்லை 50 லட்சம் ரூபாய் வரை அதிகரிக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய நடைமுறை 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட முன்மொழிவுகளுக்கு அமைய நேற்று முதல் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. இதற்கான சுற்று நிரூபம் பொது நிர்வாக அமைச்சின் செயலாளர் அலோக பண்டாரவினால் வெளியிடப்பட்டுள்ளது. பொருளாதார சூழல் மற்றும் கட்டுமான செலவுகளை கருத்தில் கொண்டும் அரசு ஊழியர்களின் நலன் கருதியும் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. இந்த வருடத்தில் இதுவரை 13,416 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. கொழும்பு மற்றும் கம்பஹா மாவட்டங்களிலேயே அதிகளவான டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதுடன் காலி, மாத்தறை மற்றும் இரத்தினபுரி ஆகிய மாவட்டங்களிலும் டெங்கு நோயாளர்கள் அதிகளவில் பதிவாகி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. அத்துடன் டெங்கு நோயினால் இதுவரை 4 மரணங்களும் பதிவாகியுள்ளதாக அப்பிரிவின் சமூக மருத்துவ நிபுணர் வைத்தியர் பிரஷிலா சமரவீர குறிப்பிட்டுள்ளார். எனவே 2 நாட்களுக்கு மேல் காய்ச்சல் நீடிக்குமாயின் உடனடியாக தகுதி வாய்ந்த வைத்தியரை நாடி சிகிச்சை பெறுமாறு சுகாதார பிரிவினர் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். யுத்த காலங்களில் ஊடகவியலாளர்கள், ஊடக நிறுவனங்கள் போன்ற தரப்புகளுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட கொடூரங்கள் குறித்து உண்மைகளை கண்டறிவதற்காக ஜனாதிபதி ஆணைக்குழு ஒன்று நிறுவப்பட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ரஃபூக் ஹக்கீம் கோரிக்கை விடுத்துள்ளார். மறைந்த மூத்த ஊடகவியலாளர் பாரதி ராஜநாயகத்தின் 1ஆம் ஆண்டு நினைவு நிகழ்வும் பாரதி ஒரு மனிதாயமான ஊடகன் எனும் நூல் வெளியீட்டு விழாவும் நேற்று ஞாயிற்றுக்கிழமை மாலை கொழும்பு தமிழ்ச்சங்கத்தில் தமிழ் ஊடகவியலாளர் ஒன்றியத்தில் ஏற்பாட்டில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ரஃபூக் ஹக்கீம் எம்பி இந்த கோரிக்கையை முன்வைத்தார். யுத்த காலத்திலும் பின்னரும் ஊடகவியலாளர்கள், குறிப்பாக தமிழ் ஊடகவியலாளர்கள் சொல்லன்னா கொடூரங்களையும் துன்ப துயரங்களையும் அடாவடித்தனங்களையும் எதிர்கொண்டனர். பலர் கொல்லப்பட்டனர்.
பலர் காணாமலாக்கப்பட்டனர். அவர்கள் எவருக்கும் இதுவரை நீதி கிடைக்கவில்லை. தமிழ் ஊடகவியலாளர்கள் என்று இல்லை, சிங்கள ஊடகவியலாளர்களுக்கு எதிராகவும் கூட கொடூரங்கள் இழைக்கப்பட்டன, படுகொலைகள் மேற்கொள்ளப்பட்டன. அவை தொடர்பில் நீதி விசாரணைகள் மேற்கொள்ளப்படவில்லை. நீதி நேர்மையான புலனாய்வுகள் முன்னெடுக்கப்படவில்லை. குற்றம் இழைத்தோர் சட்டத்தின் முன் நிறுத்தப்படவில்லை. ஆகவே இவை பற்றி எல்லாம் விசாரிப்பதற்கு தனியான விசேட ஜனாதிபதி ஆணைக்குழு ஒன்று நியமிக்க வேண்டும். அப்படி நியமித்தால் பல உண்மைகளை வெளிக்கொணர வாய்ப்பு கிட்டும். படைத்தரப்பில் புலனாய்வு பிரிவில் இருந்தவர்கள் மேற்கொண்ட நடவடிக்கைகள் பற்றிய விடயங்கள் இப்போது மெல்ல மெல்ல வெளிப்பட தொடங்கி இருக்கின்றன. ஆகவே சிறுபான்மையினரின் கட்சிகள் ஒன்றிணைந்து இத்தகைய விசேட ஜனாதிபதி ஆணைக்குழு ஒன்று நியமிக்கப்படுவதற்கு வலியுறுத்த வேண்டும் என தெரிவித்தார். 2005 ஆண்டு முதல் 2013 ஆண்டு வரை ஈரானின் ஜனாதிபதியாக பதவி வகித்து மஹ்மூத் அஹ்மதிநெஜாட் அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய படைகள் இணைந்து நடத்திய தாக்குதலில் உயிரிழந்துள்ளதாக ஈரானிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. வடகிழக்கு தெஹ்ரானின் நர்மக் பகுதியில் அமைந்துள்ள அஹ்மதிநெஜாட்டின் உத்தியோகபூர்வ இல்லத்தை இலக்கு வைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலில் முன்னாள் ஜனாதிபதி மற்றும் அவரது பாதுகாப்பு அதிகாரிகள் பலரும் உயிரிழந்துள்ளமையை ஈரானிய ஊடக நிறுவனங்கள் உறுதிப்படுத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. மஹ்மூத் அஹ்மதிநெஜாட் ஜனாதிபதியாக பதவியேற்பதற்கு முன்னர் அர்டபிள் மாகாணத்தின் ஆளுநராகவும் தெஹ்ரான் நகர மேயராகவும் பணியாற்றியிருந்தார். அவரது ஜனாதிபதி பதவிக்காலம் முடிவடைந்ததைத் தொடர்ந்து ஈரானின் உச்ச தலைவர் அயத்துல்லா அலி கமேனியால் அவர் விஜூக ஆலோசனை சபையின் உறுப்பினராகவும் நியமிக்கப்பட்டார். உச்ச தலைவரின் மரணத்தை தொடர்ந்து ஈரானிய அரசியலில் மற்றொரு பலமிக்க ஆளுமையான அஹ்மதிநெஜாட் இவ்வாறு கொல்லப்பட்டமையானது அந்நாட்டு அரசமைப்பிற்கு விழுந்த மற்றொரு பாரிய அடியாக கருதப்படுகிறது. அமெரிக்கா மற்றும் பிரித்தானியாவிற்கு சொந்தமான 3 எண்ணெய் தாங்கி கப்பல்கள் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக ஈரானிய இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை தெரிவித்துள்ளதாக ஈரானிய அரசு ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த தாக்குதல்களின் பின்னர் குறித்த கப்பல்கள் தீப்பிடித்து எரிவதாகவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். பிரித்தானிய கடல்சார் வர்த்தக நடவடிக்கைகள் மையம் தனது நாளாந்த அறிக்கையில் குறித்த கடல் பிராந்தியத்தின் பாதுகாப்பு தொடர்பில் சில சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக தெரிவித்துள்ளது. இனந்தெரியாத தாக்குதல்களினால் 2 கப்பல்களில் தீ பரவியுள்ளதை அந்த நிறுவனம் உறுதிப்படுத்தியுள்ள போதிலும் அந்த கப்பல்கள் எந்த நாடுகளை சேர்ந்தவை என்பது இதுவரை உறுதிப்படுத்தப்படவில்லை என குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த தாக்குதல்கள் பாரசீக வளைகுடா மற்றும் ஹார்முஸ் ஜலசந்தி ஆகிய பகுதிகளில் நடத்தப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. அனைத்து இலக்குகளையும் அடையும் வரை ஈரான் மீது தாக்குதல்கள் தொடரும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அத்துடன் எதிர்வரும் காலங்களில் அமெரிக்க ஆயுத படைகளுக்கு மேலும் உயிரிழப்புகள் ஏற்படக்கூடும் எனவும் அவர் இதன்போது குறிப்பிட்டார். எவ்வாறாயினும் ஈரானின் புதிய தலைவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த அமெரிக்க ஜனாதிபதி இணக்கம் தெரிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அந்த பேச்சுவார்த்தைகள் மிக விரைவாக நடத்தப்பட வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இந்த நிலையில் மத்திய கிழக்கில் ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையிலான போர் தீவிரமடைந்துள்ள நிலையில் அமெரிக்க படைகள் ஈரானின் 9 கடற்படை கப்பல்களை தாக்கி அளித்துள்ளதாக ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். தனது ட்ரூத் சோஷியல் சமூக வலைதள பக்கத்தில் இது குறித்து பதிவிட்டுள்ள அவர், அளிக்கப்பட்ட கப்பல்களில் சில அளவில் பெரியவை மற்றும் இராணுவ ரீதியாக மிகவும் முக்கியமானவை என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும் ஈரானிய கடற்படையின் தலைமை அலுவலகத்தை அமெரிக்க இராணுவம் பெருமளவில் அளித்துவிட்டதாகவும் ஈரானின் எஞ்சிய கடற்படை கப்பல்களையும் தேடி அளிக்கும் பணி நடைபெற்று வருவதாகவும் அவர் எச்சரித்துள்ளார். விரைவில் அவையும் கடலின் அடிப்பகுதிக்குள் சென்றடையும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். லெபனானின் பல நகரங்களில் உள்ள மக்களை அங்கிருந்து உடனடியாக வெளியேறுமாறு இஸ்ரேல் அறிவித்துள்ளது. இதன்படி லெபனானில் உள்ள 50க்கும் மேற்பட்ட நகரங்களில் வசிக்கும் மக்களை இவ்வாறு வெளியேறுமாறு இஸ்ரேலிய படைகள் அறிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த வெளியேற்ற உத்தரவை பிறப்பித்துள்ள இஸ்ரேல் குறித்த நகரங்களில் இருந்து குறைந்தது 1000 மீட்டர் தூரத்திலாவது பாதுகாப்பாக இருக்குமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது. ஈரான் மீதான இஸ்ரேலின் தாக்குதல்கள் மற்றும் ஈரானிய உச்ச தலைவர் கமேனியின் படுகொலை ஆகியவற்றுக்கு பழிவாங்கும் நோக்கில் ஹிஸ்புல்லா அமைப்பு இஸ்ரேலை நோக்கி ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன் தாக்குதலை முன்னெடுத்தது. இதனையடுத்து ஹிஸ்புல்லாக்களின் கட்டுப்பாட்டில் உள்ள லெபனான் தலைநகர் பெய்ரூட்டின் தெற்கு புறநகர் பகுதிகள் பலவற்றின் மீது இஸ்ரேல் பாரிய வான்வழி தாக்குதல்களை நடத்தியுள்ளது. ஈரானின் தொடர்ச்சியான தாக்குதலுக்கு தகுந்த பதிலடி கொடுப்பதற்கான திட்டங்களை பரிசீலித்து வருவதாக வளைகுடா நாடுகள் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளன. சவுதி அரேபியா, குவைத், பக்ரைன், கட்டார், ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் ஓமன் ஆகிய நாடுகளை உள்ளடக்கிய வளைகுடா ஒத்துழைப்பு சபை இணைந்து வெளியிட்டுள்ள பரபரப்பான கூட்டறிக்கையிலேயே இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த கூட்டறிக்கையில் வளைகுடா நாடுகள் மேலும் தெரிவித்துள்ளதாவது, பிராந்தியத்தில் பதற்றத்தை தணிப்பதற்காக பலகட்ட தூதரக முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட போதிலும் அவற்றையெல்லாம் மீறி ஈரான் தொடர்ந்து தாக்குதல்களை நடத்தி வருகின்றது. எங்களது நாடுகளின் பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மை விடயத்தில் எந்தவித சமரசத்திற்கும் இடமில்லை. ஈரானின் இந்த அத்துமீறல்களுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு
மாற்றுவதற்காக நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட உள்ளோம் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. ஈரானின் உச்ச தலைவர் அலி காமேனியின் மரணம் நாட்டிற்கு நம்பிக்கையை வழங்குகிறது என்று இஸ்லாமிய குடியரசு எதிர்க்கும் பிரான்சில் வசிக்கும் அவரது மருமகன் தெரிவித்துள்ளமையானது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பெரும்பாலான ஈரானியர்களைப் போல நானும் மகிழ்ச்சியாக உள்ளேன் என்று காமேனியின் சகோதரிகளில் ஒருவரின் மகனான மஹ்மூத் மொராத் கானி வடக்கு பிரான்சில் உள்ள தனது இல்லத்திலிருந்து தொலைபேசி மூலம் இந்த கருத்தினை தெரிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. அலி காமேனியின் மரணத்தால் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்துள்ளேன். இது ஒரு முன்னேற்றமான படி, ஒரு நம்பிக்கை என்று நான் நினைக்கிறேன் என்று அவர் கூறியுள்ளார். அதே நேரம் காமேனி உயிரிழந்ததை அடுத்து தற்போதைய ஆட்சி நீடிப்பதற்கான வாய்ப்பு குறைவாக இருப்பதாகவும் அவர் கணித்துள்ளார். இறுதியில் அதிகாரத்தை மக்களிடம் ஒப்படைக்க வேண்டிய நிலை ஈரானில் ஏற்படும் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. கொழும்பு துறைமுக நகர கடற்பரப்பிலிருந்து ஆணின் சடலம் ஒன்றை போலீசார் மீட்டுள்ளனர். கடலில் சடலம் ஒன்று மிதப்பதாக கொழும்பு துறைமுக போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் இந்த சடலம் மீட்கப்பட்டுள்ளது. இவ்வாறு உயிரிழந்தவர் வல்வெட்டித்துறை பிரதேசத்தைச் சேர்ந்த 24 வயதுடைய இளைஞர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். உயிரிழந்த நபர் கடந்த 28ஆம் தேதி கொழும்பு துறைமுக நகரத்தில் நடைபெற்ற இசை நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொள்வதற்காக வந்தவர் என்பதும் விசாரணைகளில் இருந்து தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் கொழும்பு துறைமுக போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மட்டக்களப்பு மாவட்டத்தின் கொக்கட்டிச்சோலை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்டு முனைக்காடு கிராமத்தில் காட்டு யானை தாக்கி படுகாயமடைந்த நிலையில் சிகிச்சை பெற்று வந்த முதியவர் சிகிச்சை பலனின்றி நேற்று உயிரிழந்துள்ளார். முனிக்காடு கிராமத்தை சேர்ந்த 74 வயதுடைய முதியவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். கடந்த வெள்ளிக்கிழமை அதிகாலை கிராமத்திற்குள் புகுந்து காட்டு யானையின் தாக்குதலுக்கு இலக்காகி மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையிலேயே அவர் மரணமடைந்துள்ளார். கடந்த வெள்ளிக்கிழமை அதிகாலை முனிக்காடு கிராமத்திற்குள் ஊடுருவிய காட்டு யானை அங்கிருந்த பல வீடுகளை சேதப்படுத்தியதுடன் மக்களையும் கடுமையாக தாக்கியிருந்தது. இந்த தாக்குதலின் போது சம்பவ இடத்திலேயே ஒரு முதியவர் உயிரிழந்தார். மேலும் இருவர் படுகாயமடைந்த நிலையில் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட இருவரில் ஒருவரே நேற்று சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். இதன் மூலம் கடந்த வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற காட்டு யானை தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 2ஆக அதிகரித்துள்ளது. யானை தாக்குதலில் அடுத்தடுத்த இருவர் உயிரிழந்துள்ளமை முனைக்காடு கிராம மக்களிடையே பெரும் சோகத்தையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. வனவிலங்கு அதிகாரிகள் மற்றும் சம்பந்தப்பட்ட தரப்பினர் உடனடியாக தலையிட்டு கிராமத்திற்குள் யானைகள் நுழைவதை தடுக்க நிரந்தரமான வேலி அல்லது பாதுகாப்பு பொறிமுறைகளை உருவாக்க வேண்டும் என பிரதேச மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இச்சம்பவம் தொடர்பாக கொக்கட்டிச்சோலை போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். நீர்கொழும்பு ஏத்தக்காடு பகுதியில் உள்ள விடுதியொன்றின் அறையினுள் உயிரிழந்த நிலையில் மீட்கப்பட்டு ஓய்வு பெற்ற ஜெர்மன் நாட்டு விமானியின் மரணம் தொடர்பில் பிரேத பரிசோதனை நடத்தி நீதிமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பிக்குமாறு நீர்கொழும்பு மேலதிக நீதிவான் ரகித அபேசிங்கு போலீசாருக்கு உத்தரவிட்டார். ஏத்துக்காடு புனித செபஸ்தியான் வீதியில் அமைந்துள்ள தனியார் விடுதிக்கு நேற்று நேரில் சென்ற நீதிவான் அங்கு ஆரம்பகட்ட விசாரணைகளை முன்னெடுத்தார். அதனைத் தொடர்ந்து சடலத்தை நீர்கொழும்பு பொது வைத்தியசாலையின் பிரதான சட்ட வைத்திய அதிகாரியிடம் ஒப்படைத்து பிரேத பரிசோதனை முன்னெடுக்குமாறு நீர்கொழும்பு தலைமையக போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிக்கு அவர் பணிப்புரை விடுத்தார். இதன்போது சட்ட வைத்திய அதிகாரி ஐஎம் திபட் வாவுவும் சம்பவ இடத்தில் ஆய்வுகளை மேற்கொண்டார். இவ்வாறு உயிரிழந்தவர் 70 வயதுடைய பெலாடி அக்மட் ஜோகிம் எனப்படும் ஜெர்மன் நாட்டை சேர்ந்த ஓய்வு பெற்ற விமானி என அடையாளம் காணப்பட்டுள்ளார். இவர் கடந்த சில வருடங்களாக இலங்கையில் வசித்து வந்துள்ளார். முன்னதாக இலங்கை பெண் ஒருவரை திருமணம் செய்திருந்த இவர் பின்னர் அவரிடமிருந்து சட்ட ரீதியாக பிரிந்து வாழ்ந்து வந்துள்ளார். இந்த மரணத்திற்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை என தெரிவித்துள்ள போலீசார் நீர்கொழும்பு தலைமையக போலீசாரின் ஊடாக மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இத்துடன் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். தாய் மண்ணிலும் ஒரு சொந்த இல்லம் அக்கனவு நனவாக இலங்கையில் மனை விற்பனை மற்றும் நிர்மாணத் துறையில் முதன்மை நிறுவனமான ப்ளூ ஓஷனை நாடுங்கள். எமது RIP பேச்சுக்கு கிடைத்த மரண அறிவித்தல்கள். பிரான்ஸ் டெரான்சியை புறப்படமாகவும் செவ்ரனை வதிவிடமாகவும் கொண்டிருந்த செல்வி அக்ஷயா ரவீந்திரன் அவர்கள் 25/2/2026 புதன்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார். திருகோணமலையை புறப்படமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி பொன்னத்துரை லட்சுமி அவர்கள் 1/3/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்று காலமானார். மன்னார் வத்திராயனை புறப்படமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு சுப்பிரமணியம் சிவச்சந்திரன் அவர்கள் 1/3/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார். யாழ்ப்பாணம் வெள்ளிபுரம் புலோலியை புறப்படமாகவும் கிளிநொச்சியை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு கணபதி சின்னக்கிளி அவர்கள் 1/3/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார்.
மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல்களின் இறுதிக்கிரியை விவரங்களை அறிந்து கொள்ள RIPpage.com பார்வையிடுங்கள். இதற்கான லிங்க் கீழே இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.